எனக்கு என்ன சார் கொஞ்சம் தனியாக சொல்லுவோம் இப்படி வாங்க இதுதான் கொஞ்சம் நார்மலாக முடிச்சுதான் இருக்கு அப்படியே ஃபுல்லா வந்துட்டே இருக்கு ஒன்னும் எடுக்க முடியல சஸ்பெண்ட் ரொம்ப எங்க வீட்டுல ஒன்னும் பண்ண முடியாது இல்ல சார் ரொம்ப ஃபுல்லா இது வரைக்கும் வந்துருச்சு வீட்டுல பாதி வந்துருச்சு சார் ஆக்சுவலா தண்ணி இப்படிதான் சார் போகும் இப்படி ரிட்டர்ன் ஆச்சு தண்ணி எல்லாமே போயிடுச்சு ஒன்னும் இல்ல பாப்பாக்குல இருந்து எங்களுக்கும் இதோ இல்ல எல்லாம் இப்ப எங்க வேலை செய்யறவங்க உங்களை மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க அந்த தம்பி ஸ்பான்சர் எல்லாமே பண்ணலாம் நைட்டு 11:30 மணி இருப்பாங்க தண்ணி கம்மியா வருதுன்னு அப்படியே இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஆமா ஒன்னும் எடுக்க முடியல எடுத்து வச்சு அப்படியே அந்த டைல் இல்ல நாங்களே பசங்க குழந்தைங்களை வச்சு மேல வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு குழந்தைங்க அப்படியே டிவில போட்டாங்க சார் அவ்வளவுதான் தண்ணி வரும் இந்த டைமுக்கு வரும் போயிடும் சார் இவ்வளவு தண்ணி வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் வரும் போயிடும் ஆனா மாநகராட்சியில இருந்து உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்களா எதுவுமே அது கூட இந்த பக்கம் வரவே இல்லை நாங்களே தான் எல்லாரும் சின்ன பசங்க எம்எல்ஏ எம்பி உங்களுக்கு பார்த்து செஞ்சிருக்காங்களா எதுவும் பண்ணல சார் யாரும் எங்களுக்கு ஏதோ எல்லாமே தனியார் உதவி செய்யறாங்க ஆனா கவர்மெண்ட்ல இருந்து யாரும் எங்களுக்கு பண்ணல எந்த உதவியும் தனியார்ல இருந்தா எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று வந்து அரிசி கொடுத்துட்டு போனாரு நேற்று மட்டும் வந்து அரிசி மாட்டி ஒரு படம் கொடுத்து எங்க ஏரியா கவுன்சிலர் கொண்டு போயிருக்காங்க எங்க ஏரியா கவுன்சிலர்னால எங்களுக்கு வந்து அவர் பண்ணாரு அரிசி மழை பெய்யும் போது பண்ணலாம் கொண்டு வந்து கொடுத்தாரு போச்சு நஷ்டமா இருக்கும் குறைஞ்சபட்சம் 50,000 மேலதான் நஷ்டம் ஆயிருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா இப்போ நடுத்தர மக்கள் வீட்டுல எல்லா வீட்லயும் ஃப்ரிட்ஜ் கண்டிப்பா இருக்கும் அவங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி எல்லாம் டோட்டலா சார் இவ்வளவு தொழுகு தண்ணி இருந்ததுன்னா எதுவுமே இருக்காது ஏன்னா வீடு அவ்வளவு லைட்டு தான் இருக்குங்க எல்லாம் போயிடுச்சு எல்லாருமே சொல்றாங்க நான் சொல்லி நிறைய பேரோட சொல்லிட்டு இருக்கேன் அதனால பண்ண முடியாது அது போய் அது எங்க ஏரியால
கொஞ்சம் அந்த பக்கம் என்னன்னு பாக்கலாம் இல்ல இருண்ணா இல்ல அப்படியே மேல 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 இது வரைக்கும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா இப்படின்னு வரணும். அதான் எதனா ஒரு சாமான் எடுக்கணும். அது சாமான் எடுக்கிற மாதிரியே இல்ல குழந்தைங்களே சேஃப்டியா இட்டு ஒரு இடத்துல நாங்க தங்க பாத்திட்டோம். வேற ஒண்ணும் இல்லை. எல்லாமே போச்சு எல்லாம் போச்சு ஒண்ணுமே இல்லை சார். ஏதோ ஒரு நியூஸ் பாக்குறது கூட எங்களுக்கு ஒரு டிவி கிடையாது. எல்லாமே அப்படியே எல்லாம் ஃபுல்லா கவுந்துச்சு பாரு. இதுக்கு மேல தூக்கி வச்சோம். இதுக்கு மேல எல்லாம் போச்சு பாரு. டிவி அந்த மூலையில இருக்குது. அப்படியே உள்ள போட்டு விடுங்க. எல்லாமே அதுல அடிச்சு போய் அங்க தூக்கி வச்சிருக்கோம். அந்த ஈரத்தோட அந்த இது உள்ள வச்சிருந்தத தூக்கி அங்க வச்சிருந்து இருக்கோம். நாங்க இல்ல இந்த மாதிரி நாங்க எப்படி சார் நாங்க மழையில வச்சு நான் கடை வீட்டுல டிஃபன் கடை போட்டுக்கிறேன் சார். எனக்கு மாவு கிரைண்டர் வச்சு நான் அரைச்சேன்னா தான் எனக்கு அதை வச்சு நான் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு எதனா ஒரு உதவி பண்ணுங்க சார். எல்லாமே ஒரு வீட்டுல அவங்கவுங்க சாமான் வச்சு இப்பதான் இந்த மழைய இது ஆகிட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம் காஞ்சி எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே எல்லாமே போச்சு டோட்டலா. எதுவுமே கிடையாது. இவ்வளோ போங்க சார் பாக்குறது. இது சாமான் கொஞ்சம் வழியில வரும். இதெல்லாம் அவ்வளோதான் சார். இதெல்லாம் மிதக்கணும். அப்படியே மிதக்கணும். இதெல்லாம் எல்லாம் மிதக்கணும். எல்லாமே இதெல்லாம் எல்லாம் ஒடிஞ்சு போச்சு. எல்லாம் போச்சு. அவ்வளோதான் போச்சு சார். எல்லாமே வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ். அதான் ஒரு வீடு கட்டணும்ல சார். ஒரு வீடு மேடா இருந்தா கொஞ்சம் ஹைட் இருக்கும். ஒரு வீடு பள்ளமா தான் இங்க இருக்கும். அந்த ஹைட் இருக்கும். நடவடிக்கை எடுக்கல. மனு கொடுத்துறீங்களா அரசாங்கிட்ட? இல்ல அது ஒன்னும் கொடுக்கல. செவரு வந்து இது ஒத்த கல் செவருமா. இது வந்து மேல வந்து 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி. 73ல கல்யாணம் ஆச்சு எனக்கு. 73க்கு முன்னாடி ஒரு 70ல கட்டின வீடு. அது வந்து இந்த வீடு அப்படியே இது வந்து இதுல ஒரு 4 லைன் இடிச்சு பிளாக் 2 பிளாக் கட்டிட்டாங்க. மீதி 15ல இருந்து கட்டலாம். 23 எவ்வளவு நாளா இருக்கீங்க இங்க? நாங்க வருஷம் ஃபுல்லா மாமனார் வந்து இப்ப நாங்களே 3 தலைமுறை ஆயிடுச்சுங்க. 3 தலைமுறை ஆச்சு. ஆமா. என்ன வேலை பாக்குறீங்க? நான் வீட்டு வேலை செய்யறேன். ஒரு வாட்ச்மேன் வேலை. பையன் 2 பேரும் தனியா வாடகை வீடு பத்தாதுங்கள. அதுல 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். பசங்களுக்கு லீஸுக்கு அங்கங்க ஒரு இடத்துல எடுத்து விட்டுக்கிறேன். லாஸ்ட் டைம் ஆளு போய் தாங்கினாங்க. அவங்க அந்த ஒரு வேலை பட்டாங்க. அங்க கட்டி வச்சுக்கிறேன். அது இந்த தண்ணி எல்லாம் இப்படி உள்ள மாமியார் வீட்டுல தான் எடுத்து வச்சு அங்கதான் கொஞ்சம் அந்த வீடு எங்க மாமியார் வீடு எங்க வீடு ஆக்சுவலா அது எப்படின்னா சார் இந்த வீடு இருக்குங்களா அதுல இருந்து அந்த வீடியோ ஒன்று வச்சிருக்கேன். வீட்டாக இருக்குங்களா அந்த சிவர வண்டி. ஏமா இது உங்களுக்கு கவர்மெண்ட்ல வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே இல்லை சார். வீடு பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா அவங்க பேர் வரல. ஆனா பேர் இருக்குது. பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. கிடையாது. எங்க பக்கமே வரவே இல்லை வீடுக்கெல்லாம். எவ்வளவு நாங்க போயிட்டு 10 வாட்டி போயிட்டு வந்தோம். சொன்னாங்கம்மா உங்க பேருங்க வந்திருக்கிறாங்க. போய் பார்த்தா உங்க பேர் இல்லம்மா அப்படின்னுட்டாங்க. வேண்டியதான் ஆட்டோ.
அதுதான் பெயிண்டிங் அதுதான் சார். பெயிண்டிங் தான் நிறைய பேர் பெயிண்டிங் பாலிஷ் வேலை. அதுவும் இந்த நிறைய பெயிண்டிங் பாலிஷ் அதுவும் மழை பெய்ஞ்சினா சுத்தமா கிடையாது. வாட்ச்மேன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். பொங்கல் ஆயுத பூஜை வரைக்கும் யாருக்குமே சுத்தமா வேலை இல்லை சார். அவங்கவுங்க வீட்டில் தான் 3 மாசம் 4 மாசம் அப்படியே மழை வந்து ரொம்ப இது வேற ரொம்ப கஷ்டம் கொடுத்துருச்சுங்க மழை. அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் கஷ்டமா பொருள் இல்லை எல்லாமே போச்சு. அதாவது ஒரு ஆட்டோல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருக்கு. எல்லா பொருளும் எல்லாம் போயிருக்கு. டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, வாஷிங் மிஷின் எல்லாமே போச்சு. டோட்டலா எல்லாமே ஏன்னா ஊர்ல இருந்து வரவங்க இருக்கிறவங்க நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு அந்த மாதிரி இருந்து மொத்தமா அது கூட எல்லாமே போச்சு. எல்லாமே அப்படிதான் எப்படி போட்டுக்கிறோமோ அப்படியேதான் நின்னுதான் போனோம். வேற எதுவுமே துணி எடுத்துக்கின்னு அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் உட்காந்து அவங்களும் சாப்பாடு டிஃபன் அரேஞ்ச் பண்ணி அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. போட்டுக்கிற ட்ரெஸ் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா எங்க வீட்டுல இருந்து ஒரு பொருள் நாங்க எடுக்கல. போனது போச்சு அவ்வளவுதான். ஒரு பொருள் ஒரு குழந்தைங்க மட்டும் தான் நாங்க சேஃப்டி பண்ண தவிர மற்றது எதுவும் நாங்க சேஃப்டி ஹெல்ப் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணல சார். இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு வருவாங்க சார். கவுன்சிலர் வந்து சாப்பாடு போட்டு போவாரு. நேற்றுக்கு வந்து அடிச்சு இதுல இருந்து ஒரு பெரிய அரசாங்கம் ஒண்ணு இருக்கு சார். காங்கிரஸ் மாதிரி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்கீகாரங்களும் அங்க தீபம் எல்லாம் நல்லா செஞ்சாங்க. இங்க இருக்கிற டோட்டல் குடும்பமே எல்லாமே அந்த இடத்துல போய் நல்லா தாங்க. அங்கே நல்லா வச்சுருந்தாங்க பொலிட்டிஷியன்ல பேக் சைடு. அதுவும் இங்க இருக்கிற ஜனம் எல்லாம் ஜனமும் அங்கெல்லாம் போயிருந்தாங்க. அவங்க அங்க இருக்கிறவங்கள எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த சைடு ஏறிடுச்சு. அந்த சைடு வீல் இருக்கு பாத்தீங்களா கம்பி அதுல இருந்து இந்த தண்ணி எல்லாம் தண்ணி சேர்ந்து ஆக்சுவலா தண்ணி இப்படிதான் சார் போகும். எங்களுக்கு இப்படி வந்து ரிட்டர்ன் வருது. அங்க போய் சேராம முடியாம தண்ணி வந்தா இப்படியே மழை பெஞ்சா அந்த செவருக்குன்னா இவ்வளவுதான். அது எப்பயுமே மழை பெஞ்சாலும் நின்றோம். ஆனா இந்த தாட்டி அப்படி கிடையாது. அது தண்ணி ஏற திறந்து விட்டதுனால போற தண்ணி இப்படி வருவதான் சார் இவ்வளவு பாதிப்பு. மத்தபடி நானே அடிச்சுன்னு போயிட்டு இருப்பேன். நல்ல தம்பி வந்தாக்கா நல்ல வேலை ரெண்டு எனக்கு பையன் என் பையனுங்களுக்கு நான் வந்து தூங்கிட்டு இருந்தானுங்க. தண்ணி ஏற 2 பேரும் என் முடிய பூச்சி இதுன்னு போனேன். அந்த நேரத்தில் நான் பொருளுகள் எதுவுமே நாங்கள் பார்க்கல. பிள்ளைங்க சேஃப்டி ஆச்சு. பசங்க சேஃப்டியா இருந்த பசங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஐட்டம்லாம் பத்திரம் பண்ணி வச்சு அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை சார். போட்டுனுக்கு போகிற துணி உள்ளே எல்லாமே இருந்தது. எப்படி ஒரு தீஞ்சு போன துணி போட்டுருந்தீங்களா குழந்தைங்க அதேமாரி இட்டு போகணும் சார். அது துணி எதுவுமே இல்லை சார். ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பள்ளம் ஒரு வீடு ஹைட்டு இந்த தாட்டி நாங்கள் இந்த மாதிரி நினச்சி பார்க்கல சார். இங்க ஒருத்தர் வந்து 10,000 இல்ல எடுத்துட்டு வராங்க. அறிக்கை கொடுத்துருக்காங்க. எப்ப எதுன்னு தெரியல. நீங்க போய் இங்க இருக்க அரசியல் நீங்க யார்ட்டும் சொல்லலையா? இல்ல எல்லாம் அவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு தான் போறாங்க. திறந்து விட்டது இப்படி சொல்லாம திறந்து விட்டது தப்பு. இருந்தா அட்லீஸ்ட் ஏமாஞ்சிட்டே எடுத்தாது. 4-5 விஷயம் தானே வச்சிருக்கீங்க. என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை சார். பயன்படுத்த கூட எதுவுமே கிடையாது. அதுவும் குழந்தை சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லைன்னா அதுவும் போயிடுச்சு. அவ்வளோ எதுவுமே கிடையாது. நடக்கும். தைரியமா இருங்க பாப்பல. அப்படி தெரிஞ்சாலும் ஒரு அளவுக்கு போட்டுக்கிறது நேரம் வச்சிருப்பாங்க. இல்லை துணிக்காவது இவ்வளோ அடிச்சுன்னு வாங்க வேண்டாம் ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. அவர் கொஞ்சம் அவங்க தண்ணி கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால நைட்டில் 8:30 மணிக்கு கடற்கடன்னு ஒரு 1 hour வச்சுட்டு இருக்கு சாப்பிடுறது.
அந்த காசு வரணும். ஒதுக்கி வச்சுக்கிறேன்.